ஹலோ. கொஞ்சம் பிஸி ஒர்க்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரீடிங் லேட், ரிப்ளையும் லேட்டாக பண்ணேன் எல்லாருக்கும் கமெண்ட்ஸ்க்கு. ஏப்ரல் மந்த் எனர்ஜி உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் இருக்க போகிறீங்க, என்ன மாதிரியான எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான சில விஷயங்கள் வரப்போகிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஏப்ரல் மந்த் யாரோ சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? நல்ல விஷயத்தினால ஸ்மைல் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ சும்மா ஏதோ ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? ஏதாவது ஹாப்பி நியூஸ், ஹாப்பி நியூஸ், இல்லை வேறு எதனா ஜோக் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சிரிப்பேன். ஏதோ புதுசாக படிக்கவும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. படிப்பு விஷயமா ஏதோ ஒரு நாலேஜ் உங்களுக்கு ஸ்பெஷலி உங்களுக்காக ஏதோ ஒரு நாலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரின்னு இருக்கு. புதுசாக ஒரு விஷயம். ட்ரூ நாள் ஃபுல்லாக வெளியில் தான் சுற்றிட்டு 5 o'clock தான் வந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரீடிங் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கும் பேசும்போது. ஓ மை காஷ். கலெக்டிவ் உங்களுக்கான ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன். உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்க போகிறீங்க ஏப்ரல் மந்த்? ஓகே, கலெக்டிவ் ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகிறீங்க? ஏதோ ரொம்ப ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. எனக்கு யாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு குட் நியூஸாக இருந்தால் சொல்லுங்கள். 4 of Sparks. Something stable. Something கைகூடி வர மாதிரி. Page of Hearts. ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கு. புதுசாக எதனா உங்களுக்கு பணம் வர மாதிரி எதனா ஒரு வழி கிடச்சிருக்கலாம். அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. சொல்லும் போது பெல் அடித்தது யாரோ, பெல் ரிங் பண்ணாங்க மேல் வீட்டில். இது ஒரு புதுசாக ஒரு விஷயம் க்ரியேட் ஆகுது. ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கலாம். பணம் சம்பந்தமாக ஏதோ ஒரு கெரியர், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிக்கலாம், ஜாப் அந்த மாதிரி. இது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஐடென்டிட்டி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மாதிரி. ஏதோ ஃபீலிங் ஹைன்னு கேட்குது எனக்கு. யாருக்கு என்ன சிக்னிஃபிகன்ட் தெரியல. ஏதோ ஃபீலிங் ஹை. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு சடனாக நீங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்ச மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. ஒரு பர்ஃபெக்டாக பண்ணி முடித்த மாதிரி இருக்குது. இது ஒரு விஷயம். ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஏப்ரலில் ஏதோ ஒரு விஷயம்
நீங்கள் நினச்சிட்ருக்கிற விஷயம் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. ஏப்ரலில் சடனாக நடக்க போகுது அந்த விஷயம். ஏப்ரல் இது உங்களுடைய ஏஞ்சல் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஏரோ மாதிரி ஒன்று, அது ஒரு கேம் இருக்கும் இல்லையா, செவத்தில் மாட்டிட்டு அதுக்கு நேம் எனக்கு சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதில் கரெக்டாக பாயிண்ட் நீங்கள் பார்த்து கரெக்டாக அது அடித்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷன், நீங்கள் எடுத்த அந்த டிசிஷன், நீங்கள் ஒர்க் பண்ண அந்த விதம் எல்லாமே ஆன் பாயிண்ட், கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான ஒரு மணி உங்கள் லைஃப்பில் வர மாதிரி இருக்கலாம். சன் கார்டு, சன் கண்டிப்பாக மணி வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஏப்ரல் மந்த் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மந்த். டெம்பரன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு மந்த்தாக உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு உங்களை நீங்கள் பண்ணுற விஷயங்களை நிறைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதிகமாக உங்களை தடை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உங்களை விட கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் ஹை நம்ம இருக்கிறோம் சொல்லி நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் லைஃப்பில், கெரியரில், ஏதோ வேலையில், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு உங்களை பார்த்து டாமினன்ட் பண்ணுற மாதிரி, உங்களை பார்த்து அதிகமாக ஏதாவது ஒரு விஷயம் எரிஞ்சு விடுற மாதிரி, அந்த மாதிரி விஷயம் எதனாவது பண்ணுவாங்க உங்களை டவுனாகவே காட்டுறதுக்காக. ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு பேஷன்ஸ், அமைதியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக Queen of Cups, Queen of Cups, King of Wands and Queen of Cups. யார் என்ன ட்ரை பண்ணாலும் நீங்கள் முன்னேறிட்டு தான் இருக்கீங்க. எப்பவும் போல் நீங்கள் வந்துட்டு எதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்கிறதுல. 4 of Pentacles கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மணி விஷயத்தில் ஏதோ சம்திங் உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மந்தில் நல்லாவே தெரிய வரும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நிறைய மாற்றம் எடுத்துகிட்டு வரப்போகுது மணி விஷயத்தில். முக்கியமாக Princess of Wands கண்டிப்பாக மாற்றம் வருது மணி விஷயத்தில். டெக் கட் பண்ணோன்னே Wheel of Fortune கண்டிப்பாக மாற்றம்ன்றது இருக்குது. கண்டிப்பாக மணி விஷயத்தில் முக்கியமாக இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் நல்லாவே மாற்றம் தெரியும். கொஞ்ச காலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஏதாவது ஒரு விஷயம் தெரிகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் ஒரு மணி விஷயத்தில். என்ன சொல்லிட்டு இருக்கேன், எப்போவுமே நான் சொன்னது வந்துட்டு அந்த கார்டு வரதுக்கு முன்னாடியே சம்டைம்ஸ் நான் சொல்லிடுவேன். எப்போவுமே நிறைய விட்ட நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மணி விஷயம் கண்டிப்பாக சேஞ்சஸ் வருதுன்னு திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறையா ஒரு பெரிய சேஞ்சு வரப்போகுது ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே. உங்களுக்கு மணி விஷயத்தில் பெரிய லெவல் சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க.
அந்த விஷயத்தினால உங்களுக்கு நிறைய ஒரு ஃபேம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பிஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜாப் விஷயத்தில் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ப்ரொமோஷன்ஸ். இன்கேஸ் யாராவது பிஸ்னஸ் இப்போது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் சேஞ்சஸ் தெரிய வரும். உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல விதமாக சக்ஸஸ் ஆகிட்டு வர மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக பேஜ் இதுலேயும் இருக்குது. கண்டிப்பாக தெரிய வரும். மணி 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 ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரக்காக இருந்த ஏதோ ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு ஆஃபீஸ்லேயோ பழைய ஒர்க் பண்ண இடத்துல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு பழைய மெத்தட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு புது விதமான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட ஒர்க் சம்மந்தமாக. அதனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விதமாக உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மேபி சில பேர்னா ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கு எதனா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதிதாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிக சேலரியில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சடன் சேஞ்சஸ் ரொம்ப நாள் எதிர்பார்க்குற விஷயம். நீங்கள் இதை கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். அகெயின் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சுன்றது கண்டிப்பாக இருக்குது. மணி விஷயத்தில் முக்கியமாக இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே வா 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 அந்த கார்டை மிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துருச்சு. ஹார்ட் கட் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ் பண்ணேன், திரும்ப வந்துருச்சு. ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க ஏப்ரல் மந்தில் மணி விஷயத்தில் சொன்ன ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியுதா? பியூரிஃபிகேஷன் sunflower significant sunflower purification, miracles happening miracles நடக்கும் போது சடன் சேஞ்ச் உங்களுடைய ஒர்க் இடத்துல உங்களை ஃபினான்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சடன் சேஞ்சஸ் வரப்போகுது. உங்களுக்கான ஒரு பிரைட் அபண்டன்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு மந்த்தாக உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஆல்ரெடி இருந்தது இப்போ இருந்துகிட்டு இருக்கிறத விட மச் பெட்டர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபினான்ஷியலி உங்களால் ரொம்ப ரொம்ப ஒரு உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியும் சில விஷயங்களில் நல்ல விஷயங்களில் உங்களுடைய ஸ்கில்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் மற்றவங்க பாராட்டக்கூடியதாகவும் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களில் நீங்கள் இன்னும் அதிகமாக மற்றவங்களோட ஒர்க் சம்பந்தமாக நிறைய வந்துட்டு மற்றவங்களோட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுறது, சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் ஒரு பிரைட்டாக தனியாக தெரிகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மந்தில் சில பேருக்கு நடக்கும். உங்களுக்கான அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஒர்க்குக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், பட்டர்ஃப்ளை
butterfly டிரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரைவிங், எல்லாமே சக்ஸஸ். இந்த ஏப்ரல் மந்த் ரொம்பவே ஒரு நல்ல மந்த்தாக உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறீங்க தைரியமாக, நிறைய விஷயங்களை நீங்கள் யாருன்றது நிறைய இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. உங்களுடைய ஒர்த் என்ன, நீங்கள் யாருன்னு, உங்களால் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறீங்க. ரொம்பவே ஒரு நிறைய விஷயங்களை தனியாக தெரியக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க. லைஃப்பில் நிறைய விஸ்டம், நிறைய சேஞ்சஸ், சக்ஸஸ் எல்லாமே உங்ககிட்ட வருது. பிளாக் கேட் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். யாராவது பிளாக் கேட். லவ், சில பேருக்கு லவ் உங்களை தேடி கொண்டிருக்கிறது. சிங்கர்ஸ் பார்க்குறீங்கன்னா லவ் உங்களை தேடிட்டுருக்கு. தானாகவே வந்து சேரும் உங்களுக்கான லவ்வாக இருந்தால். என்ன தேடி யாரும் வந்திருக்கிறாங்க, கொசுதான் வந்திருக்கு. ஓகே, இதுதான் உங்களுடைய ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன். டிசம்பர்னே என் மைண்டில் வருது. மேபி இந்த டிசம்பர் உங்களுக்கு ரொம்பவே வரப்போகிற டிசம்பர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு பிக் பெரிய லெவலில் ஒரு ஹியூஜ் பிளெஸ்ஸிங், ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். நீங்கள் இந்த இயர் முடியும் போது, இந்த நவம்பர் டிசம்பர்ன்றது உங்கள் லைஃப் கடைசி வரைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக உங்களுக்கு அமைய போகுது. ஓகே, இதுதான் உங்களுடைய ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ரீடிங் ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசனேட் ஆகலைன்னா தேவையில்லாமல் கமெண்ட்டில் இது புரியலை, இது எனக்கு தெரியவில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.